1400 ஆண்டுகளுக்கு முன்பு இதோ நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தம நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்குதான் இருந்தார்கள். இந்த இடத்தில்தான் வாழ்ந்தார்கள். பள்ளிவாசலுக்கு பக்கத்திலேயே அன்னையர்கள் இருந்தார்கள். உலகத்திற்கு வெளிச்சம் தந்த நபிகளார் இருந்த எளிமையான இடத்தை பார்த்தீர்களா? உலகத்தின் வெளிச்சமான மஸ்ஜிதுன் நபவி அன்றைக்கு இருந்த எளிமையான கோலத்தை கண்டீர்களா? இந்த உலகத்திற்கே தன்னுடைய பொக்கிஷமான நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் அனுப்பினான். ஆனால் அவர்கள் இருந்த வீடு எத்தனை எளிமையான பேரிச்ச ஓலைகளால் இருந்த வீடு தெரியுமா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார்கள். இதோ நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் உள்ளே அடக்கப்பட்டார்கள். ஒரு கருப்பு திரை போடப்பட்டது. அதற்கு பிறகாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்த பிறகு அங்கே கருப்பு திரை போடப்பட்டது. மீதமிருந்த சிறிய இடத்தில் அன்னை ஆயிஷா வாழ்ந்தார்கள். அங்கே அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்த பிறகு அங்கே பக்கத்தில் அடக்கப்பட்ட பிறகு கருப்பு திரை மாறி செங்கலால் அந்த இடம் கட்டப்பட்டது. குறுக்கு வாக்கில் கால் நீட்ட முடியாத அளவிற்கான சிறிய இடத்தில் அன்னை ஆயிஷா அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் இந்த உலகத்தில் வைத்திருப்போரின் வீடுகள் எல்லாம் இதோ எங்கள் நபிகளாரின் வீடுகளை பார்க்கட்டும். பேரிச்சை மரத்தினுடைய கட்டைகளை ஊன்றி அதன் ஓலைகளால் வேயப்பட்ட மஸ்ஜிதுன் நபவி அன்றைக்கு இப்படித்தான் இருந்தது. அங்கேதான் நம் நபிகளார் தொழுதார்கள். அதற்கு பிறகு காலத்தின் ஓட்டம், கட்டுமான பணிகள் விரிவாக்கப்படுகிறது. இந்த காட்சியை அருங்காட்சியகத்தில் நான் பார்த்த பொழுது என்னுடைய உடலெல்லாம் செழிர்த்து போனது, உள்ளமெல்லாம் கரைந்து போனது. இதோ நம் நபிகளார் இப்படித்தானே அடக்கப்பட்டிருந்தார்கள், அத்தனை எளிமையான இடத்தில். அதற்கு பிறகு அங்கே ஒரு கட்டுமானம் கட்டப்படுகிறது, ஒரு சதுர வடிவத்தில். பாதுகாப்பு காரணங்களுக்காக பென்டகான் வடிவத்தில் இங்கே இந்த கட்டுமானம் கட்டப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஈரல் குலை என்று சொல்வார்களாம். தந்தையை அடக்கப்பட்டு விட்டது. மகளார் கேட்டார்களாம், என் தந்தையின் உடலில் மண்ணள்ளி போடுவதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது என்று கேட்டார்களாம். இதோ அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் சாட்சி சொல்லும் நம் நபிகளார் அடக்கப்பட்ட இடம் இதுதான். இந்த வடிவமைப்பில் தான் அவர்கள் அடக்கப்பட்டு இருக்கிறார்கள். நம் பாச நபி, நேச நபி, தாஹா நபி, கருணை நபி, பெருமானே, நாயகமே, என்றைக்கு இந்த கண்களால் உம்மை காண போகிறோம்? கௌசர் நீர் தடாகத்தில் என்றைக்கு கரங்களால் நாங்கள் நீர் இருந்த போகிறோம்? அந்த ஒற்றை நாளுக்காக இந்த அத்தனை சோதனைகளையும் தாண்டி கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். மரணிக்கும் வரை எங்கள் நபி வயிறார உண்டதில்லையாம். ஆனால் இறைவன் எங்களை வயிறார உண்ண வைக்கிறான். எங்கள் நபிகளாரை உள்ளத்தில் ஏந்தியவர்களாக இதோ நாங்கள் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறோம், அனாதைகளை ஆதரிக்கிறோம். யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எங்களை இணைத்து வைப்பாயாக. ஆமீன்.